இந்த நபி ரசூல் ஒரு விஷயம் இருக்குது. நபி ரசூல் சொல்லி நமக்கு துல்லியமாக நம்ம பிரிக்க முடியாது. நபி ரசூல் சொல்லி இப்ப நம்ம இதுல வரக்கூடிய நபிமார்கள் நம்ம மொத்தமாக சொல்கின்றோம். ஆனா நபிக்கும் ரசூலுக்கும் மத்தியில பொதுவான ஒரு வித்தியாசம் இருக்குது. நபி ரசூலுக்கு வித்தியாசம் பொதுவாக இருக்குது. அதுல இமாம் இப்னு தைமியாவோட ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அது மாதிரி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி கருத்தும் இருக்கு. ரெண்டு பேரும் வித்தியாசமான கருத்து, ஆனா ரெண்டும் பொருத்தமான கருத்து. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க என்னென்றால், நபின்னு சொன்னால் ஒரு காஃபிரான அல்லாஹ் ரசூலை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்பக்கூடியவர் ரசூலாக இருப்பார். அவர் அந்த சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டு இருப்பார். நபி என்று சொன்னால் அந்த ரசூல் கொண்டு வந்த ஷரியத் இப்ப மூமின்களாக இருப்பாங்க. அந்த மூமின்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூகத்துக்கு அனுப்பப்பட்டால் அவர் நபி, காஃபிரான சமூகத்துக்கு அனுப்பப்பட்டால் அவர் ரசூல். அவர் ரசூல் தௌஹீத என்ன செய்யணும், எத்தி வைக்கணும். நபி அவங்க படிப்பிச்சு கொடுத்ததை இவர் படிப்பிச்சு கொடுப்பார். இவருக்கு புதுசா ஒன்று வராது நபிக்கு. இது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து. பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நம்ம பொதுவாக எல்லாம் சொல்ற கருத்து என்ன, நபின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு அனுப்பப்படுவாங்க, அவங்க தப்லீக் செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, நுபுவத்தை அவங்க கொண்டு வந்த ஷரியத்தை எத்தி வைக்கும்படி லம் யுமர் பித்தபிலிகி ரிசாலா, ஏவப்பட மாட்டார்கள். அதாவது அந்த கூட்டத்துக்கு அவங்க தவா செய்ய மாட்டாங்க. நபி அந்த 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 முன்னால உள்ள ரசூல் அல்லது அந்த காலத்தில் உள்ள ரசூலுடைய அந்த ஷரியத்தை அவர் என்ன செய்வார், ஃபாலோ பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள், தொழுகை, இபாதத்துகள் அவர் பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் ரசூல் யார் என்றால் அவர் தப்லீகை கொண்டு ஏவப்பட்டு அனுப்பப்படுவார். அவர் என்ன செய்வார், தவா செஞ்சு கொண்டே இருப்பார். இந்த ரெண்டு கருத்தும் பொருத்தமான கருத்து தான். இமாம் இப்னு தைமியாவுடைய பார்வை உண்டு, பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி பின்னால இப்ப அவங்களுடைய கருத்து உண்டு. இந்த ரெண்டு கருத்திலையும் அறிஞர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அப்ப நபிக்கு அந்த ரிசாலத் அவங்க எத்தி வைக்கணும் என்ற பணி இருக்காது. ஆனால் அவர் அந்த சமூகத்துல ஒரு நபியாக இருப்பார். ரசூலை பொறுத்த வரையில அவர் எத்தி வைத்துக் கொண்டிருப்பார் என்பதை என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். விளைஞ்சா ரசூல் நபி ஹை. இதுல என்ன குர்ஆன் வசனம் வருது, நாங்க தௌராத்தை இறக்கி வைத்தோம், யஹ்கும் பிஹன் நபியூன, அந்த தௌராத்தை கொண்டு பின்னால் வந்த நபிமார்கள் ஹக்கம் தீர்ப்பு வழங்கினார்கள் என்று வருது. பின்னால் வந்த நபிமார்கள் தீர்ப்பு வழங்கினார் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். அப்ப எனவேதான் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பேர் எத்தனை ரசூல்மார்கள் மொத்தம் அனுப்பப்பட்டீங்க, இப்ப நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் வழங்கிட்டு மொத்தம் எத்தனை ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டாங்க, قال 315 جما غفيرا, 315 நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். 315 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 315 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மன் கஃபீரா, பெருங்கூட்டம் என்று சொல்லி அந்த 315 பேரை சொல்றாங்க. 1-2 ரசூல் வரை இல்ல, 315 ரசூல்மார்கள் வந்துக்கிறாங்க. ஜம்மன் கஃபீரா, ஒரு அடர்த்தியான ஒரு கூட்டம் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன்ல 2ஆம் ஜுஸ் 262வது பக்கத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. ஹதீஸுன் ஸஹீஹுன் அலா ஷர்த்தி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஷர்த்தின் விதியின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறான் என்பதற்கு குர்ஆன் தெளிவாகவே சூரா அல் அஹ்ஸாப் 40வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாத்தம நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அல்லாஹ் குர்ஆன்ல ஹாத்தமுல் முர்சலீன் ரசூல்மார்களோட முத்திரைன்னு சொல்ல இல்ல. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹாத்தமுல் முர்சலீன் சொல்ல இல்ல, ரசூல்மார்களுக்கு முத்திரை. ஏண்டா ரசூல்மார்களுக்கு பிறகு நபிமார்கள் அனுப்பப்படலாம். நான் ரசூல்மார்களுக்கு தான் முத்திரை. இன்னொரு ஆள் சொல்லலாம், ரைட், ரசூலுக்கு தான் அவரும் கடைசியா வந்தாரு, நபிக்கு அல்ல, நபி பின்னால வரலாம்னு சொல்லி போலி நபித்துவத்தை வாதிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்துடும். அதனாலதான் நபிமார்கள் சொல்லிட்டா, நபிமாரை க்ளோஸ் பண்ணா அங்க ரசூல் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க.